ஓம் சக்தி. நவராத்திரி விழா, நவராத்திரி அகண்ட விளக்கு. அன்னை பராசக்திக்கு உரிய விழாக்களுள் நவராத்திரி விழாவும் ஒன்று. பிற இடங்களைப் போலவே 9 நாள்களும் இவ்விழா நடைபெறும். அபிடேக ஆராதனைகளும் உண்டு, லட்சார்ச்சனை உண்டு. ஆனால் வேறு எங்குமே காணப்படாத ஒரு நிகழ்ச்சி முதல் நாளில் இங்கு நடைபெறுகிறது. அகண்டம் என்ற பெயரில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சி அது. அகண்டம் என்ற சொல்லுக்கு துண்டிக்கப்படாத முழுமை அல்லது எல்லையற்றது என்பது பொருள். நவராத்திரி விழாவின் தொடக்க நாளுக்கு முதல் நாள் மாலை அன்னையால் ஏற்றப்படும் விளக்கு அகண்ட விளக்கு எனப்படும். இந்த விழாவின் உயிர்ப்பான நிகழ்ச்சி இது. இவ்விழா தொடங்குவதற்கு 1 மாதம் முன்பிருந்தே ஒரு சிலருக்கு அருள்வாக்கின் போது அன்னை அகண்டத்தில் எண்ணெய் விடு என்று ஆணையிடுகிறாள். 3 விதமான எண்ணெய்களை கலந்து இந்த விளக்கில் விட வேண்டும் என்பதே அவள் ஆணை. அகண்ட விளக்கு என்பது பெரியதொரு அகல் விளக்கே ஆகும். புதிதாக செய்யப்பட்ட அகல் விளக்கு திரியிட்டு முக்கூட்டு எண்ணெய், வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய் ஆகிய 3ம் கலந்த எண்ணெயை ஊற்றி சுயம்புவின் முன்னர் தயாராக வைக்கப்பட்டிருக்கும். அகண்ட விளக்கு எடுக்கப்படுகின்ற அன்று காலை தொடங்கி கோவில் பெரிய விழாக்கோலம் கொண்டுவிடும். அந்த அகண்ட விளக்கை யார் யார் எடுத்துக்கொண்டு திருக்கோயிலை வலம் வர வேண்டும் என்பதை அன்னை அன்று காலையில் அருள்வாக்கின் போதுதான் கூறுவாள். அன்னையின் ஆணை பெற்று இத்திருவிளக்கை எடுத்து வருபவர்கள் வாழ்க்கையில் நற்பேறு பெற்றவர்கள். அகண்ட விளக்கை ஏற்றி வைக்கின்றாள். அகண்ட விளக்கை யார் யார் எடுக்க வேண்டும் என்பதனை அன்று காலையில் அன்னை சொல்வது உண்டு. சில ஆண்டுகளில் மாலை நேரம் வரை ஒன்றும் கூறாமல் எடுப்பதற்கு சில நிமிடங்கள் முன்பும் அன்னை அறிவிப்பதும் உண்டு. அன்னையின் ஆணையை பெற்றவர் குளித்துவிட்டு ஈர ஆடையுடன் சந்நிதியில் சென்று நிற்பார்கள். அருள் திரு அடிகளார் குளித்துவிட்டு ஈர ஆடையுடன் திருக்கோயிலை மும்முறை வலம் வந்து புற்று மண்டபத்தின் உள் சென்று வழிபடுவார். அந்த நேரத்தில் அன்னை அவர் மூலம் வெளிப்பட்டு விடுவாள். அந்த அருள் நிலையிலேயே அன்னை மூலஸ்தானத்திற்கு வருகிறாள். பின்னர் தன் வாயாலோ கையாலோ திரி ஒன்றை எடுத்து கொளுத்தி அதன் மூலம் அகண்ட விளக்கை ஏற்றி வைக்கின்றாள். இந்த காட்சியை கண்டவர்கள் வாழ்நாளில் அதனை மறக்க முடியாது. அந்த நேரத்தில் அன்னையின் வடிவமும் முகமும் ஏறத்தாழ படம் எடுத்து ஆடும் ஒரு நாகத்தின் முகத்தை நினைவூட்டும் வகையில் மாறிவிடுவதனை உடனிருந்து காண்பவர் அறிவர். இதன் பிறகு அன்னையின் ஆணைப்படி 3 பெண்கள் அல்லது 5 மகளிர் சுயம்புவின் பக்கத்தில் உள்ள குத்து விளக்குகளை எடுத்து முன்னே செல்வர். அகண்ட விளக்கை தாங்கிச் செல்லும் பேறு பெற்ற அவர்கள் அதனை ஏந்தி கொண்டு பின்னே செல்வர். இவர்களுக்கெல்லாம் முன்னதாக அன்னை இந்த ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கிச் செல்வார். காண்பவர் உள்ளத்தை உருக்கும் காட்சி இது. இந்த ஊர்வலம் சுயம்புவை வலம் வந்து வெளியே புற்று மண்டபத்தை வலம் வந்து பின்னர் சப்தகன்னி மாதரை வலம் வந்து அதன் பிறகே திருக்கோயிலை வலம் வந்து சாலையில் உள்ள ஓம் சக்தி மேடையை சுற்றிய பிறகு திருக்கோவிலின் உள்ளே வந்து சுயம்புவின் வலப்புறத்தில் அக்கினி மூலையில் வைக்கப்பெறும். இந்த அகண்டம் நவராத்திரி முடிகின்ற வரையில் விடாமல் எரிந்து கொண்டே இருக்கும். அன்னையின் ஆணையை பெற்றவர்களும் மற்றவர்களும் 9 நாளிலும் ஓயாமல் எண்ணெயை கொண்டு வந்து ஊற்றுவர். ஊற்றிய பின் அந்த விளக்கொளியை தொழுது கண்ணில் ஒற்றிக்கொண்டு வழிபட்டு செல்வர். அந்த ஒளிப்பிழம்பு தன் முகத்தில் படுமாறு தரிசித்துவிட்டு செல்வர். நவராத்திரி முடிந்த அன்று முன்போலவே மூவரால் ஏந்த பெற்று அந்த அகண்டம் திருக்கோவிலில் வலம் வந்த பிறகு திருக்கோயிலின் பின்புறம் வாயு திசையில் வைக்கப்பெற்று குளிரும்படி விடப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியில் வலம் வரும்போது அன்னையே முன்னர் செல்வார். அவ்வாறு தலைமை தாங்கி செல்லும் அன்னை திக்பந்தனம் செய்து கொண்டு செல்வாள். எந்தெந்த இடங்களில் எத்தனை எலுமிச்சம்பழங்கள் பிழிய வேண்டும் என்பதை சைகையால் ஆணையிட்டபடியே செல்வாள். தன் பின்னால் வரும் அடியவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் சுற்று தேவதைகள் முதலியவற்றால் எவ்வித தீங்கும் வராமல் காப்பாற்ற வேண்டி அன்னையை உலா வந்து திக்பந்தனம் செய்வது கண்கொள்ளா காட்சியாகும். இந்த விழாவில் ஏழைகளுக்கு அன்னம் வழங்கப்படும். 9 நாளும் லட்சார்ச்சனை நடைபெறும். நவராத்திரி 9 நாளும் கோயிலில் லட்சார்ச்சனை நடைபெற்றவாறே இருக்கும். அன்னையால் உருவேற்றி கொடுக்கப்பட்ட 1008 தமிழ் மந்திரங்களால்
பல்வேறு ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்ற தொண்டர்கள் சாதி சமய வேறுபாடு இல்லாமல் செவ்வாடை அணிந்து இந்த மந்திர வழிபாட்டில் கலந்து கொள்வர். இன்னொரு புறம் அன்னையின் வழிபாட்டு பாடல்கள் முழங்கியவாறு இருக்கும். வேறு இடங்களில் காண முடியாதவாறு பக்தியும் ஆர்வமும் தொண்டர்களிடையே பொங்கி வடிவதை இங்கே காண முடியும். இளநீர் அபிடேகம், பூச்சொரிதல் என்ற நிகழ்ச்சிகள் இவ்விழாவில் உண்டு. நவராத்திரி அகண்ட விளக்கு ஏற்றப்படும் நாள் அன்று காலை முதல் மாலை வரை நடைபெறும் விளக்கு தரிசனம் வரையில் மௌனத்தை கடைபிடிக்குமாறு சிலருக்கு அன்னை ஆணை இடுவது உண்டு. ஊழ்வினையை தணிப்பது. இந்த நவராத்திரி அகண்ட விளக்கை தரிசிப்பது ஊழ்வினை துன்பங்களை தணிக்கும் என்பது அன்னையின் அருள் வாக்கு. ஓம் சக்தி. மெழுகும் கற்பூரமும் தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றன. பிறர் தூற்றுதலை கண்டு அஞ்சக்கூடாது. அந்த தூற்றுதல் நாளடைவில் காளான்களைப் போல் அழிந்துவிடும். நாளைய உலகம் சக்தி உலகம். நாளைய உலகம் ஆன்மீக உலகம். சக்தி உலகம் கவர்ச்சியாக இருக்கும். இங்கு மேல்மருவத்தூரில் எம்மதமும் சம்மதம். நாளைய உலகம் ஆன்மீகவாதிகளின் உலகம். நாளைய உலகம் வெடிகுண்டு உலகமாகவும் அழிவு உலகமாகவும் மாறக்கூடும். அழிவிற்கு பிறகுதான் உலகம் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பும். நாளைய உலகத்தை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு வழிவகுக்கவோ ஆலயம் கட்டவோ உங்களால் முடியாது. என் இடமோ சுடுகாடு. அதனால் தான் வீட்டில் பிறப்பை வைத்தேன், வெளியில் இறப்பை வைத்தேன். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.